Hi 11th students, exercise 1.1ல first sumல first subdivision பார்க்கலாம். ஸோ இதில் first subdivision பாருங்க, x belongs to natural number அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறது 1, 2, 3, 4, 5, 6 அப்படி போயிட்டே இருக்கு. சரிங்களா? 7, 8, 9, 10, 11 அப்படி போயிட்டே இருக்கும். பட் பர்டிகுலராக ஏன் இவ்வளோ நம்பர் எழுதுனேன் அப்படிங்கிறதுக்கு ரீசன் சொல்கிறேன். அதே நேரத்தில் இந்த எக்ஸை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணி வர்ற வேல்யூ லெஸ் தென் 121 அப்படின்னு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் க்ளூ. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் வந்து ஒரு ப்ரைம் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரைம் நம்பர் நமக்கு தெரியும். வாட் இஸ் ப்ரைம் நம்பர்? எந்த எண்ணும் அதே என்னால் டிவைட் ஆச்சு அப்படின்னா அதுதான் ப்ரைம் நம்பர். எந்த நம்பர் அதே நம்பரால் டிவைட் ஆச்சு அப்படின்னா அப்போ என்னெல்லாம் வரும்? 1, 2, 3, 5, 7, அப்புறம் 10 இல்லை 11, 13 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் ப்ரைம் நம்பர். ஸோ இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்கிற க்ளூ. ஸோ எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பர் என்னன்னு எழுதியிருக்கிறேன். இப்போ எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் வந்து ப்ரைம் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னா அப்போ இதுதான் நமக்கு எக்ஸு. சரிங்களா? இதுதான் நமக்கு எக்ஸு. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணணும். இதை ஸ்கொயர் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் எழுதுகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் இதெல்லாம் ஒவ்வொன்றா 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 4, 9, 16, 25, 36, 49, 64, then 81, then 100, then 121. ஸோ ஒவ்வொன்றையாக ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். இப்படி டாட் 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 போயிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு அவங்க கொடுத்துருக்கிறது வந்து எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் 121 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் 121னா 10 வரை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இதில் அப் டு 10 வரை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? 10 வரை எடுத்துக்கலாம். 11 ஏன் எடுக்கக்கூடாதுன்னா நமக்கு க்ளூ கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் 121 க்ளூ கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இப்போ இதில் ப்ரைம் நம்பர் எதெல்லாம் ப்ரைம் நம்பர்னு பார்ப்போம். ஸோ 1 கிடையாது. 1 வந்து யூனிவர்சல், அதனால அது எடுக்க மாட்டாங்க. 2, 3, 5, தென் 7, 9, 10லாம் கிடையாது. 11 கிடையாது. அப்போ வந்து ஸோ ஏன்னு எழுதிக்கலாம். அதை ரோஸ்டர் ஃபார்ம் எழுதும்போது 2, 3, 5, 7 இப்படி தான் எழுதணும். ஸோ இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு செகண்டு சப்டிவிஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டில் செகண்டு. ஸோ இந்த ப்ரைம் நம்பரில் 1 வராது. சரிங்களா? 2, 3, 5, 7 இப்படிதான் போகும். ஸோ ஃபர்ஸ்ட்டில் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. the set of all positive root of the equation, அதாவது x minus 1 x plus 1 x square minus 1 equal to 0 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 3 ஃபார்ம் இருக்கு. 1, 2, 3. ஸோ நீங்கள் x minus 1 equal to 0ன்னு எடுத்தீங்கன்னா x வேல்யூ 1, இது 1. அடுத்தது x plus 1 equal to 0ன்னு எடுத்தீங்கன்னா x வேல்யூ minus 1. தென் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 எடுத்தீங்கன்னா எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ன்னு வரும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆல் பாசிட்டிவ் ரூட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ நம்ம அதை ஏன்னு எடுத்துக்கலாம். இதில் 1 இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். சரிங்களா? இங்கே எல்லா இதுலேயும் பாசிட்டிவாக இருக்கிறது 1. பாசிட்டிவ் 1 மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது 3வது சம் பாருங்க. 3வது சம் x belongs to natural number. நேச்சுரல் நம்பர் என்னன்னு சொல்லிட்டேன். 1, 2, 3, 4, 5 அப் டு போயிட்டே இருக்கும். அதான் நேச்சுரல் நம்பர். ஸோ இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸு தான் இது வந்து எக்ஸு தான். எக்ஸ் ஈக்குவல் டு 4x + 9 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 52 அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸுக்கு பதில் இந்த வேல்யூ ஒவ்வொன்றா போடணும்.
x equal to 1 2 3 4 5ன்னு போடும்போது less than 52 வரைக்கும் போடணும். சரிங்களா? அப்போ எது வரைக்கும் வரும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ 1 போட்டீங்க அப்படின்னா x equal to 1 போட்டிங்கன்னா இந்த இடத்துல x equal to 1 போட்டிங்க அப்படின்னா 4 into 1 4 plus 9 13 வரும். x வந்து x equal to 1 then x equal to 2 போட்டிங்கன்னா 8 plus 9 வரும். ஸோ 17 3 போட்டிங்கன்னா அப்படியே போட்டு போனீங்கன்னா 10 வரை போட்டு பாருங்க. 10 போட்டிங்கன்னா 4 10s are 40 plus 9 equal to 49. இப்போ 11 போட்டிங்க அப்படின்னா 44 plus 9 equal to 53 ஆயிரும். ஸோ நமக்கு 10 வரை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ரோஸ்டர் ஃபார்ம் எழுதும்போது a equal to 1 2 3 4 5 6 7 8 9 10 வரை எழுதணும். இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ கொடுத்துருக்கிற கண்டிஷனை வச்சு நம்ம சொல்கிறோம் அந்த எக்ஸுக்கு கண்டிஷனில் எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ போட்டே வரீங்க. அந்த எக்ஸ் வேல்யூ நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. அதில் அப் டு 10 வரை தான் போடணும். ஏன் 11 போடக்கூடாதுன்னா 11 போட்டால் 53 வந்துடும். நம்ம கொடுத்துருக்கிற கண்டிஷன் எவ்வளவு 52 தான் இருக்கணும். ஸோ இப்போ ஆன்சர் இஸ் திஸ் ஒன். நெக்ஸ்ட்டு 4th ஒன். ஸோ அடுத்தது 4th சம் பாருங்க. எல்லாருக்கும் இந்த மீனிங் புரிகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது புரிஞ்சுதுன்னா ரொம்ப ஈஸி. எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் 4 divided by x plus 2 அப்படின்றது x plus 2 equal to 3. So x belongs to R minus 2 அப்படின்னு சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்துருக்குறோம். இந்த இதை தான் எழுத போகிறோம் ஈக்குவேஷனை. எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. இந்த இது அங்கே பேர் போயிடும். ஸோ எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு இந்த 3 கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணணும். 3x ப்ளஸ் 6. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்தீங்கன்னா 3x, இந்த எக்ஸ் எங்கே போனால் மைனஸ் எக்ஸ், இந்த 6 மைனஸ் 4, இந்த 6 எங்கே போனால் மைனஸ் 6, minus 10 equal to 2x, then x equal to minus 10 divided by 2, so minus 5, x வந்து minus 5. ஸோ இதுதான் ஆன்சர். இதை ஏன்னு எழுதிங்க ரோஸ்டர் ஃபார்மில் -5.